தேவியால் முடியல, வலியால் துடிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தும் வலியை மறந்து மதனோட தேவைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. மதனுக்கு இதனால அவன் மேலே அன்பு பொங்கும், அந்யோன்யம் கூடும். அதுக்காகத்தான் அவன் அங்கேயே இருக்கு பல்ல கடிச்சு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா மாமா? நான் கூட உங்களுக்கு தேவி மேல கோவம் போகலையோன்னு நினைச்சிட்டேன். நான் ஒரு அறிவு கட்டவ, எப்படிலாம் யோசிக்க எனக்கு தெரியல. என் புள்ளுக்கு அப்படி ஆயிப்போச்சுன்னு அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் பெரியவங்க பெரியவங்க தான். ஏன் மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க 2 பேரும் 3 வருஷம் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நெருக்கமா தானே இருக்கணும். அப்புறம் எப்படி சண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க? 3 வருஷமா காதல். சிவகாமி, காதல்னா 2 பேரும் பரஸ்பரம் காதல் பண்ண இல்லையா? 3 வருஷம்னா மதன் மட்டும் அவளை காதலிச்சிருக்கான். ஆனா தேவிக்கு அவன் மேல காதல் இல்லையே. அதனாலதான் மதன் அவன் மேல காட்டுற அக்கறை தேவி காட்டுறது இல்ல. மதன் இவன் மேல அன்பா இருக்கான், இவன் அவன் மேல சிடுசிடுன்னு தான் இருக்கா. அட ஆமா மாமா, நான் கூட அதை கவனிச்சேன். அதுவும் தவிர இப்ப அவங்க லவர்ஸ் இல்லையே, புருஷன் முண்டாட்டி தானே. இன்னும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு வந்தேன். என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி யோசிக்க என்னால முடியவே முடியாது மாமா. அதனாலதான் அவ்வளோ பெரிய ஆபீஸ நீங்க கட்டி ஆள்றீங்க, நான் இந்த சமையல் கட்டியே கட்டிட்டு அழுகிறேன். நீங்க சொல்றதான் கரெக்ட் மாமா. புருஷன் பொண்டாட்டினா அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரணும்ல. வரும். கம்பெனிக்காக சின்சியரா உழைக்கிறீங்க போல. எம்டி மேடம், முதலாளி அம்மா நிம்மதியாக தூங்கணும்னா எம்ப்ளாயி தொழிலாளியோட நாங்கள் எப்படி வாக்குப்படி தான் ஆகணும். அப்போ எம்டி அம்மா முதலாளி நான் சொன்னா வேலையை நிறுத்திடுவீங்களா? அப்படின்னு ஒரே வாட்டி சொல்லு, எவ்வளோ வேகம் நிறுத்துறேன் பாரு. சரி. பாத்தீங்களா எப்படி மேடம், நீங்க அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு சீக்கிரம் ஷட் டவுன் பண்ணி எவ்வளவு சின்சியரா எவ்வளவு விசுவாசமான வேலை பாக்குறேன்னு. ஐயா, உங்க விசுவாசத்தை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். இன்கிரிமெண்ட் பெர்சன்டேஜ் போட்டுட்டு இருந்தீங்க, நான் வரப்போ முடிச்சிட்டீங்க. கேட்டா எம்டி முதலாளி அம்மா பேச்ச கேக்குறாராக்கும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். What can I do now? How am I to prove my sincerity? நான் என்ன பண்றது இப்போ? மதன் மாதிரி நான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணட்டுமா? ஆமா, உங்க மதனை நீங்க தான் மெச்சுக்கணும். எனக்கு என்னமோ அந்த மதன் தேவி மேல உண்மையாவே பாசமா இருக்கிற மாதிரி தெரியல. சொத்துக்காக அவ ஓவரா நடிக்கிற மாதிரி தெரியுது. What makes you think like that? ஏன் அப்படி தோணுது உனக்கு? இவ்வளவு நாள் எங்க இருந்தானே தெரியாம எங்க இருந்து முளைச்சான் அந்த மதன்? அவ 3 வருஷம் காதலிச்சான தேவி சொல்றா. இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூடவா இந்த வீட்டுல உள்ளவங்க பார்வையில அவன் படாம இருந்தான்? அது மட்டும் இல்லாம சொத்தை எல்லாம் மாமா பாகம் பிரிச்சு ஒவ்வொருத்தர் பேர்ல எழுதி வைக்கிறாருன்னு தெரிஞ்சதும் எங்க இருந்தோ இவன் முளைக்கிறான். 1 லட்சமா 2 லட்சமா எத்தனை கோடி மதிப்புள்ள சொத்துன்னு தேவிக்கே தெரியாது. அவ்வளவு சொத்தையும் பார்த்தா யாருக்குதான் சந்தோஷ ஆசை வராத? அதெல்லாம் ஓகே சொல்லும். ஆனா எல்லாருனாலையும் பாரதியா இருக்க முடியுமா சொல்லு? இவ்வளோ சொத்துக்கும் நான் வெறும் வாட்ச் உமன் அப்படின்னு பாரதினால மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யார் சொல்லுவா? கண்டிப்பா மதன் ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அவர் தப்பான ஆளுன்னு யாராவது சொன்னா என்னால் நம்ப முடியல.
த ரீசன் இஸ் உனக்கு தேவி மேலே அக்கறை. யூ கேர் ஃபார் அண்ட் மோரோவர் அவ எதுலேயுமே சட்டு முடிவு எடுத்தார். ஷீஸ் வெரி ஹேஸ்டி. அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். உடனே நீங்களே ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நான் உன்னை அறியாமலே இந்த தாட் உனக்கு வந்துருச்சு. தட்ஸ் த ஃபேக்ட். சொல்லுங்க சைக்காட்ரிஸ்ட் சார், எதை வச்சு இப்படி சொல்றீங்க? எதை வச்சு சொல்கிறேன்னா, இங்கே பாரு, இதுக்கெல்லாம் நான் வந்து சைக்காலஜி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிள் லாஜிக். பாரதி யாரு? ஹூஸ் பாரதி? பாரதினா அன்பு. அதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்கள அன்போட பாசத்தோட ட்ரீட் பண்ணுற ஒரு பேஷனேட் ஹியூமன் பீயிங். வேலை செய்கிறவங்க இருந்தால் கூட அவங்கள நீ வந்து ரொம்ப மரியாதையோடு தான் கூப்பிடுவ. ஆனால் நான் கவனித்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மதனை மட்டும்தான் நீ ஆரம்பத்திலிருந்து அவன் இவன்னு பேசிகிட்ருக்க. இத்தனைக்கும் அவர் நம்ம வீட்டோட மருமகன். அப்படி இருந்தும் நீ வந்து இப்படி பேசிகிட்ருக்கனா, அப்போ அதுக்கு என்ன ரீசனு? இல்லை, இவ்வளோ அவர் மேலே இருக்கிற அந்த வெறுப்புக்கும் கோவத்துக்கும் என்ன காரணம்? அதுவும் சிம்பிள் லாஜிக் தான். பாசம், அக்கறை. தேவி மேலே நீ வச்சிருக்க பாசம், அக்கறை தான் மதன் மேலே கோவமாகவும் இரிட்டேஷனாகவும் மாறிட்டுருக்கு. ஆம் ஐ ரைட்? இப்போ சொல்லு, இந்த விஷயத்த ஒரு சைக்காட்ரிஸ்ட்னால தான் கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை சாதாரணமான இந்த சந்தோஷ்னாலையும் கண்டுபிடிக்க முடியுமா? சாரி சந்தோஷ். ஹே ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங், ஓகே? சும்மா அவன் சீரியஸெல்லாம் சொல்லலை. எதுக்கு நீ அதுக்கு போய் இப்படி மூட் அவுட் ஆகுற? இல்லை, என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுதான். தட்ஸ் ஓகே. நீ நான் அவர் முன்னாடியே சொன்னேன். ஜஸ்ட் ஷேரிங். அது என்கிட்ட தான் நான் சொன்னேன். நாட் அ இஷ்யூ அட் ஆல். இல்லை சந்தோஷ், எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, அப்படி பேசினது ரொம்ப தப்பு தான். ஸ்டாப் இட், ஓகே? விடு. சரி, வெறுக்கு இதெல்லாம் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு மதன் மேலே கோவமெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு தேவி மேலே அக்கறை இருக்கு. அதனால உனக்கு மதனை பிடிக்கல. அண்ட் தட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். தேவியும் நம்பிக்கை வர மாதிரி நடந்திருக்கணும். அவள் அப்படி நடந்துக்கல. ஸோ இல்லை, ஓந்தப்போ ஒன்றுமே கிடையாது. கூல். என்ன டக்குன்னு இவ்வளோ சீரியஸ் ஆகிட்ட? சரி, பார்க்கலாம். சரி, சரி போதும். எனக்கு சிரிக்கிற மூடு ஒன்றும் இல்லை, விடுங்க. ஓச் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் தேவி என் வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். உங்க வாழ்க்கையிலையா? என்ன உளறீங்க? உளரலை. நல்ல மூடில் நல்ல விஷயத்த பேசியிருந்தா அதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ அந்த டாபிக் போனதுனால இங்கே எதுவுமே நடக்காத போல இருக்கே. போதும். சரி, லைட் ஆஃப் பண்ணுங்க. நிஜமாவா? கன்ஃபார்மா? இந்த கால் ஏன் இப்படி வலிக்குதோ? எரியுது. யோ, நீ என்ன ஊமையா? இங்க பாரு,
ஏற்கனவே என் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இதுல உன்னை வேற இப்படி ஊமையா பார்த்தேன்னா எனக்கு அதுல இன்னும் ஜாஸ்தி எரிச்சல்லாம் தெரியுது. ஏதாவது பேசி தொலையேன். இங்க பாரு, இனிமே சமைக்கிறேன்னு சர்க்கஸ் பண்ற வேலைலாம் வச்சுக்காத. சமையல்ங்கிறது வந்து பொம்பளைங்க சமாச்சாரம். உனக்கும் அடுப்பங்கரைக்கு ரொம்ப தூரம். உனக்கு என்ன நக்கலா? பேசியா கால் வலிக்குதுன்னு சொன்னா என்ன நக்கல் அடிக்கிறியா? உன் வலிய நீ தான் அனுபவிச்சாகணும். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன சின்ன குழந்தையா கதை சொல்லி வலிய மறக்கடிக்கிறதுக்கு? பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கு. எனக்கு வழி தெரியாம இருக்க ஏதாவது ஒரு கதை சொல்ல, வலி குறையதான்னு பாப்போம். என்னது? வலி தெரியாம இருக்க கதை சொல்லுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன தெரியாதுங்கிற? நீ அன்னைக்கு கூட எங்க வீட்ல எல்லாருக்கும் கதை சொன்னல, அந்த கதையாவது சொல்லு, கேட்டு தொலைக்கிறேன். கதை சொல்லணும்னா அதுக்கு ஒரு நல்ல மூடு இருக்கணும். அந்த மூடு எனக்கு இப்ப இல்ல. மூடு பெரிய மூடு. உன் கதையை கேட்கறதுக்கு எனக்கு மூடு இருக்குல்ல. இது வரைக்கும் உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி கதை கேட்டிருப்பாங்களா? உனக்கு லக்கு என்கிட்ட கதை சொல்றதுக்கு. சொல்லு. இங்க பாரு, உனக்கு ஏதாவது கருணை ஏதாவது இருக்கா? இப்படி கால் வலியில தானே உன்கிட்ட கதை கேக்குறேன். இந்த மாதிரி பண்ண என்ன அர்த்தம்? சொல்லு. சரி, பொம்மலாட்ட கதை சொல்லட்டுமா? வேற கதையே உனக்கு தெரியாதா? ஆண்டவா, சரி என் தலையெழுத்து சொல்லி தொலை, கேட்டு தொலைக்கிறேன். எப்பா, உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் விட்டு தொலைக்கிறியா? கதைய சொல்லியா? காதலர்கள்னா எப்படி இருக்கணும்? காதலிக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஸ்டாப். இந்த டைட்டில் எல்லாம் விடு, நேரா கதைக்கு வா. ஓகே. ஒரு டீ கடையில தான் என் காதல் ஆரம்பிச்சது. ஒரு நாள் நான் டீ கடையில டீ ஆர்டர் பண்ணிட்டு புக் படிச்சுட்டு இருந்தேன். டீ கடைக்காரர் டீயை கொண்டு வந்து வச்சாரு. நிறுத்து. என்னது நாங்கிற? நீ என்ன உன் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கியா? நான் உன் கதையை தானே கேட்டேன். நான் சொன்னேன் இல்ல. அது சுவாரஸ்யத்துல அந்த மாதிரி சொல்லிட்டேன். அது இப்ப கேளு. இந்த கதையுடைய ஹீரோ பேரு கிருஷ்ணன், ஹீரோயின் பேரு காயத்ரி. ஓ, வலிக்குது. இல்ல சாரி. யூ கண்டினியூ. ஸ்டார்ட். கிருஷ்ணன் புக்க படிச்சுட்டே டீ குடிச்சிட்டு இருந்தா. ஒரு சிப் டீயை குடிச்சிட்டு அந்த கப்பை கீழே வச்சுட்டு புஸ்தகத்துடைய அடுத்த பக்கத்தை திருப்பினா. பக்கத்தை திருப்பிட்டு டீ கப்பை மறுபடியும் எடுத்து இன்னொரு சிப் டீ குடிச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப சுவாரஸ்யமா படிக்கிறீங்களோ? இல்ல, அது நான் எழுதின கதை ஒன்று இந்த புக்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க எழுதின கதையை நீங்களே படிப்பீங்களா? இல்ல, அது இது வந்து சும்மா தான் அப்படியே ஒரு ரீடிங் கொடுத்துட்டு இருந்தேன். டீ நல்லா இருந்ததா? ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? கதை சுவாரஸ்யத்துல உங்க டீயை குடிச்சிட்டு என்னோட டீயும் குடிச்சிட்டீங்க. I'm really very sorry. I'm sorry. Very, very sorry. I'm extremely sorry. நான் வேணும்னு பண்ணலங்க. அது வந்து ஏதோ ஒரு இதுல வந்து ஓகே. சாரி. ரிலாக்ஸ். எதுக்கு இவ்ளோ சாரி? கூல் டவுன். பரவாயில்ல. சாரி. அது என்ன, நீங்க நாவல் ஆசிரியரா? இல்ல, நான் நாவல் ஆசிரியர்லாம் இல்ல. நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன் சினி இண்டஸ்ட்ரியில. எழுதுறதுங்கிறது என்னுடைய ஹாபி. அப்போ இன்னொரு டீ சொல்லவா? ஐயோ, அது ஏற்கனவே நான் உங்களுடைய டீயும் சேர்த்து குடிச்சிருக்கேன். இப்ப இன்னொரு டீனா ஐம் சாரிங்க. அது நான் படிக்கிற சுவாரஸ்யத்துல என் டீ நினைச்சு உங்க டீ எழுது. ஐம் பாரதி. ஐம் கதர். எனக்காக இன்னொரு டீ.
ஓகே, why not? ஆனா பில்லு நான் தான் கொடுப்பேன். ஓகே. அண்ணா 2 டீ. இப்படித்தான் எங்களுடைய ஐ மீன் பொம்மலாட்டத்துடைய காதல் ஆரம்பிச்சது. எதுக்கு சிரிக்கிற இப்போ? இல்ல அந்த இடத்துல ஐ மீன் ஓ ஹீரோயின் பிளேஸ்ல நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன பண்ணிருப்ப? இல்ல ஒரே அரை. அதான் ஏடா உன் டீ கிளாஸ் கூட உனக்கு தெரியாத அளவுக்கு நீ கதை படிக்கிற, அதுவும் உன் கதையை நீயே படிக்கிற. உன் கதையை வர எவன் படிப்பான்? தலையெழுத்து நீ தான் படிச்சாகணும். அவனை நான் விடுற அறையில வாழ்நாள் முழுக்க அவன் அந்த அறையை மறக்க கூடாது, ஓடணும், அந்த அளவுக்கு அரைஞ்சிருப்பேன். நீ எதுக்கு சிரிக்கிற? அதான் உனக்கும் அவளுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ரோட்டோரமா காட்டு மல்லி பூத்து கிடந்துச்சான். அத சொந்தம் கொண்டாடுறதுக்கு யாருமே இல்ல. ஒரு நாள் அந்த ரோடு வழியா ஒரு வியாபாரி போறானா. அந்த காட்டு மல்லி பூவெல்லாம் பார்த்தானா. ஆஹா, இவ்வளவு பூக்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லாம கிடக்குதே அப்படின்னு யோசிச்சானா. அந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டு போய் மாலையாக்கி வித்துட்டானா. அடுத்த நாள் ஒரு கடவுள் பக்தன் அந்த வழியா போனானா. ஆஹா, எவ்வளவு அழகான பூக்கள் அப்படின்னு ரசிச்சு அந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு ஒரு மாலையா கட்டி அவனுடைய இஷ்ட தெய்வத்துக்கு சாத்தி வழிபட்டானா. அதுக்கு அடுத்த நாள் ஒரு காதலன் அந்த வழியா போனானா. அந்த காட்டு மல்லியை பார்த்தானா. அவனுக்கு அவன் காதலியுடைய ஞாபகம் வந்துச்சான். அந்த பூவெல்லாம் பறிச்சு அவனுடைய காதலிக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டானா. பூ என்னமோ ஒண்ணுதான், ஆனா பாக்குறவங்களுடைய பார்வையும் எண்ணமும் தான் வேற வேற. இந்த 3ல நீ எந்த ரகம்னு நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பாரு, உனக்கு இஷ்டம் இருந்தா கதையை சொல்லு, தேவையில்லாம என்ன திட்டிட்டு இருக்க. முடிஞ்சா சொல்லு, சொல்லாட்டி போ. சரி, ரொம்ப அறுத்துக்காத, சொல்றேன். மறுநாள் அவங்க 2 பேரும் அதே டீ கடையில சந்திச்சாங்க. 2 பேருக்குடைய நட்பு வந்துச்சு. அந்த நட்பு நாளடைவில் காதலா மலர்ந்துச்சு. 3 வருஷம் 2 பேரும் காதல் வான்ல சிறகடிச்சு பறந்தாங்க. கண்ணியமா பழகினாங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. காயத்ரி தன்னுடைய காதல அவளுடைய வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியப்படுத்தல. காயத்ரி ஒருத்தனை காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரியாம காயத்ரி வீட்டுல இருக்கிறவங்க அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாம காயத்ரி அவளுடைய காதலை பத்தி அவ வீட்டுக்கு சொல்ல வேண்டியதா போச்சு. நீங்க பொண்ணு கேட்டு எங்க வீட்டுக்கு வர நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, உங்களுக்கு சம்மதம், எனக்கு சம்மதம். முக்கியமா பாரதியோட சம்மதம் தெரியணுமே. கரெக்டா சொன்னீங்கண்ணே. நாம சம்மதம் சொல்லி என்ன பிரயோஜனம்? முக்கியமானவ பாரதி, அவ இல்ல இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லணும். என்னம்மா பாரதி, எங்க சந்தோஷ கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? நீங்க சம்பந்தத்தை மாத்திக்கிறது தான் நல்லது. சந்தோஷ் சாருக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வேண்டாம். பாரதி, ஏன் எங்க சந்தோஷம் உனக்கு பிடிக்கலையா? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் சொல்றது உண்மை. நான் உயிருக்கு உயிரா 3 வருஷமா ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் சினி ஃபீல்ட்ல இருக்காரு. சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமே ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.